ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அணையா அடுப்பு சமையல் சேனல். என்னுடைய சேனலை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் நான் ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நாம் செட்டிநாடு மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல ஒரு மசாலா அரைச்சி ரெடி பண்ணிடலாம். 3 காய்ந்த மிளகாய், 3 பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் சோம்பு, 2 லவங்கம், 2 ஏலக்காய், பட்டை சிறிதளவு, ஸ்டார் பாதி போட்டிருக்கேன் நான், ஒரு பிடி அளவு புதினா. இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 3/4 கிலோ மட்டன் வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு சிறிதளவு போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் 3 விசில் விட்டால் நல்லா வெந்துடுச்சு கறி. சில கறி சீக்கிரம் வேவாது, அப்போ 4-5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். மட்டனை தனியாக ஒரு கிண்ணத்தில் பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 4 பெரிய வெங்காயம் நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 kg பாஸ்மதி ரைஸ் ஒரு 1 hour ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு குழிக்கரண்டி அளவு நெய் ஊற்று. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 2 பிரிஞ்சி இலை, மராத்தி மூக்கு 2, ஜாதிபத்திரி 1 இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு வெங்காயத்தையும் சேர்த்து அது கூட நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும், அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். அது கூட புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் அதை கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டனை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தயிர் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அரிசி நல்லா ஊறிடுச்சுன்றதுனால நான் 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டோம்னா நல்லா நீளமாக இருக்கும். அரிசி போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு மூடி வச்சிடலாம். 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா மேலே அப்படியே தூவி விட்டுட்டு சிறிதளவு புதினா கொத்தமல்லியும் அது மேலே தூவிக்கலாம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். நம்மளுடைய செட்டிநாடு மட்டன் பிரியாணி பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரியாக நீளமாக இருக்குது. ஒரு ரைஸ் கூட உடையில, சூப்பராக வந்திருக்குது. இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு நம்ம மாற்றிடலாம். பாருங்கள், சூப்பராக எம்மியாக நம்மளுடைய மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி மட்டும் இருந்தால் போதாதுல, அது கூட சைட் டிஷ் வேணும் இல்லையா? எம்மியான கத்திரிக்காய் கொஸ்து எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காஞ்சிடுச்சு. ஜீரகம் சிறிதளவு, மிளகு 1 ஸ்பூன் போட்டு தாளித்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 1 சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கிற கத்திரிக்காயை அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், மசாலா எல்லாம் சேர்த்து கிண்டினதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அதை கூட சேர்த்துக்கலாம். வேவறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு, ஒரு 5 முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வெந்துட்டுருக்குது, அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் சிம்மில் வச்சு வேக விடலாம். இப்போ சிறிதளவு கொத்தமல்லி தழை தூவி இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான நம்மளுடைய கத்திரிக்காய் கொஸ்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.